ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். டுமாரோ அப்படின்னா நாளை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு வேர்ட் வச்சு நாம் இந்த வீடியோவில் ஒரு 20 சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ நாளை வருவாயா, நீ நாளை வருவாயா. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டலாம் இந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ நீ நாளைக்கு வருவியா அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வில் யூ கம் டுமாரோ, வில் யூ கம் டுமாரோ, நீ நாளை வருவாயா. நெக்ஸ்ட் ஒன், நான் நாளை வருவேன். நம்ம இந்த மாதிரி யாருக்காவது பதில் சொல்கிறோம் அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் நாளை வருவேன். ஐ வில் கம் டுமாரோ, ஐ வில் கம் டுமாரோ, நான் நாளை வருவேன். நெக்ஸ்ட் ஒன், நான் நாளை வரமாட்டேன். நம்ம நெகட்டிவாக ஒரு பதில் சொல்கிறோம், நான் நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ won't கம் டுமாரோ, ஐ won't கம் டுமாரோ, நான் நாளை வரமாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் நாளைக்கு படிப்பேன், நான் நாளைக்கு படிப்பேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ வில் ஸ்டடி டுமாரோ, ஐ வில் ஸ்டடி அப்படின்னா நான் படிப்பேன் அப்படின்னு அர்த்தம். டுமாரோ அப்படின்னா நாளை, நான் நாளைக்கு படிப்பேன். ஐ வில் ஸ்டடி டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நாளைக்கு போவோம். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், நாங்கள் நாளைக்கு தான் போவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வி வில் கோ டுமாரோ, வி வில் கோ டுமாரோ, நாங்கள் நாளைக்கு போவோம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நாளைக்கு ஓசூர் போவோம். இதை எப்படி சொல்லலாம்? நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரோட பெயரை சொல்லணும் அப்படின்னா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நாங்கள் நாளைக்கு ஓசூர் போவோம். இதை நாம் இங்கிலீஷில் we will go to ஹோசூர் டுமாரோ, we will go to ஹோசூர் டுமாரோ, நாங்கள் நாளைக்கு ஓசூர் போவோம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் அடுத்த வாரம் ஓசூர் போவோம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, we will go to ஹோசூர் நெக்ஸ்ட் வீக், we will go to ஹோசூர் நெக்ஸ்ட் வீக், நாங்கள் அடுத்த வாரம் ஓசூர் போவோம். நெக்ஸ்ட் ஒன், அவன் நாளைக்கு ஓசூர் போவான், அவன் நாளைக்கு ஓசூர் போவான். அவள் நாளைக்கு ஓசூர் போவாள், அவள் நாளைக்கு ஓசூர் போவாள். அவர்கள் நாளை ஓசூர் போவார்கள், அவர்கள் நாளை ஓசூர் போவார்கள். இந்த 3 சென்டென்ஸையும் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவன் நாளைக்கு ஓசூர் போவான், he will go to ஹோசூர் டுமாரோ. அவள் நாளை ஓசூர் போவாள், she will go to ஹோசூர் டுமாரோ. அவர்கள் நாளை ஓசூர் போவார்கள், they will go to ஹோசூர் டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன், என்னால் நாளை வர முடியாது, என்னால் நாளை வர முடியாது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ காண்ட் கம் டுமாரோ, ஐ காண்ட் கம் டுமாரோ, என்னால் நாளை வர முடியாது. நெக்ஸ்ட் ஒன், நாளை என் பிறந்த நாள், நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள் அப்படி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டுமாரோ இஸ் மை பர்த்டே, டுமாரோ இஸ் மை பர்த்டே, நாளை என் பிறந்த நாள். நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு வெள்ளிக்கிழமையா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? நாளைக்கு வெள்ளிக்கிழமையா. இஸ் டுமாரோ இஸ் ஃப்ரைடே, இஸ் டுமாரோ இஸ் ஃப்ரைடே, நாளைக்கு வெள்ளிக்கிழமையா. நெக்ஸ்ட் ஒன், நாளை சனிக்கிழமை, நாளை சனிக்கிழமை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டுமாரோ இஸ் சாட்டர்டே, டுமாரோ இஸ் சாட்டர்டே, நாளை சனிக்கிழமை. எனக்கு நாளை ஒரு தேர்வு இருக்கு, எனக்கு நாளை ஒரு தேர்வு இருக்கு. நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, நாளைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் எ எக்ஸாம் டுமாரோ, ஐ ஹாவ் எ எக்ஸாம் டுமாரோ. ஹாவ் அப்படின்னா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் எக்ஸாம் அப்படின்னா எனக்கு ஒரு தேர்வு இருக்குது. எப்போ? நாளை, டுமாரோ. ஐ ஹாவ் எ எக்ஸாம் டுமாரோ.
நெக்ஸ்ட் ஒன், விற்பனை நாளை முடிகிறது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, the sale ends tomorrow. the sale ends tomorrow. விற்பனை நாளை முடிகிறது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் நாளை அங்கே இருப்பீர்களா. நீங்கள் நாளை அங்கே இருப்பீர்களா. நீங்கள் நாளைக்கு அங்கே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, will you be there tomorrow. will you be there tomorrow. நீங்கள் நாளை அங்கே இருப்பீர்களா. நெக்ஸ்ட் ஒன், நான் நாளை அங்கே இருப்பேன். நாளை நான் அங்கே இருப்பேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், நான் நாளைக்கு அங்கே தான் இருப்பேன், நாளைக்கு நான் இந்த நேரம் அங்கே இருப்பேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பி தேர் டுமாரோ. ஐ வில் பி தேர் டுமாரோ. நான் நாளை அங்கே இருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் நாளை இங்கே இருப்பீர்களா. நீங்கள் நாளை இங்கே இருப்பீர்களா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், will you be here tomorrow. will you be here tomorrow. நாளை நீங்கள் இங்கே இருப்பீர்களா. நெக்ஸ்ட் ஒன், நான் நாளை இங்கே இருப்பேன். நாளை நான் இங்கே இருப்பேன். இது எப்படி சொல்லலாம், ஐ வில் பி ஹியர் டுமாரோ. ஐ வில் பி ஹியர் டுமாரோ. நான் நாளை இங்கே இருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நாளைக்கு பார்ட்டிக்கு போகிறோம். நாங்கள் நாளைக்கு பார்ட்டிக்கு போகிறோம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, we will go to the party tomorrow. we will go to the party tomorrow. நாங்கள் நாளைக்கு பார்ட்டிக்கு போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், நான் நாளைக்கு ஒரு கடிதம் எழுதுவேன். நான் நாளைக்கு ஒரு கடிதம் எழுதுவேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I will write a letter tomorrow. I will write a letter tomorrow. நான் நாளைக்கு ஒரு கடிதம் எழுதுவேன். நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை நாளை கூப்பிடுகிறேன். நான் உன்னை நாளை கூப்பிடுகிறேன். உன்னை நான் நாளைக்கு கூப்பிடுறேன், இன்றைக்கி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் கால் யூ டுமாரோ. ஐ வில் கால் யூ டுமாரோ. நான் உன்னை நாளை கூப்பிடுகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்கு நாளை பதில் சொல்கிறேன். நான் உனக்கு நாளை பதில் சொல்கிறேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வில் ஆன்சர் யூ டுமாரோ. ஐ வில் ஆன்சர் யூ டுமாரோ. நான் உனக்கு நாளை பதில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் நாளை பிஸியாக இருப்பேன். நான் நாளை பிஸியாக இருப்பேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், ஐ வில் பி பிஸி டுமாரோ. ஐ வில் பி பிஸி டுமாரோ. நான் நாளை பிஸியாக இருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், நான் நாளை ஃப்ரீயாக இருப்பேன். நான் நாளை ஃப்ரீயாக இருப்பேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வில் பி ஃப்ரீ டுமாரோ. ஐ வில் பி ஃப்ரீ டுமாரோ. நான் நாளை ஃப்ரீயாக இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.